சும்மா அடிச்சு விடுறது. நாங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பு, என்னுடைய அம்மா, நண்பா, நம்பீசு, தோழி, ஆத்து மணல் கொள்ளையா அது பண்றது யாருன்னா தமிழக வெற்றி கழகம் தான். இப்போ ஊழல் பண்றாங்களா, கமிஷன் வாங்குறாங்களா, அதுவும் தமிழக வெற்றி கழகம் தான். இப்போ பாலியல் புகாரா, அதுவும் தமிழக வெற்றி கழகம் தான். சீமான் பெரியப்பா மட்டும் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு இருந்திருந்தா கர்நாடகக்காரன் இந்த மாதிரி இந்த அணை கட்ட போறோன்னு வார்த்தையை விட்டுருக்க மாட்டாரு. காவிரியில தண்ணி வரல, காவிரியா, காவிரினா யாரு, பொண்ணா, காவிரி வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய அரசியல். இப்ப நான் இவ்வளவு அரசியல் புரிதலோட இவ்வளவு தெளிவா பேசுறேன்னா பெரியப்பா செந்தமிழன் சீமான் ஊற்றிய அறிவுப்பால் தான் காரணம். விளம்பர அரசியலை மையமாக கொண்டுதான் இந்த தாவேக அரசு செயல்படு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இது எனக்கு ரீல்ஸ், எதை எடுத்தாலும் ரீல்ஸ். டப்பாவை துறந்து சாதத்தை எடுத்து தன் கையால் வாயில் ஊட்டி கொண்ட விஜய், இது ஒரு விளம்பர அரசியலா இல்லையானே? இந்த மாதிரி ஏதாவது எந்த அரசாங்கமாவது இப்படி பண்ணுமா? ஒரு நடிகரை முதல்வராக்கியதின் விளைவு இந்த தமிழகம் இந்த 5 ஆண்டு படாத பாடுபட போகுது. பொறுத்திருந்து பாருங்க. வரும்ன்றீங்களா? கண்டிப்பா. ஆனா முதல்ல இந்த கரூர் சம்பவத்துல 40 பேர் இறந்து போனவங்களுக்கு அரசு பணின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது ஒரு இடைத்தேர்தல், ஒரு கண்துடைப்புக்காக பண்றதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த திமுக அதிமுக இந்த இருபெரு திராவிட கட்சிகள் என்ன பண்ணும், தேர்தல் நேரத்துல தான் இந்த மக்கள் மீது அளப்பரிய ஒரு அன்பு வரும், ஒரு கருணை வரும். இப்ப ஐயா ஸ்டாலின் எல்லாம் பாத்தீங்கன்னா கோடை பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பணம் போட்டு விட்டாங்க, பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுத்தாங்கல்ல. அதே போலதான் இந்த இடைத்தேர்தலை மட்டும் மையமாக கொண்டு அரசு வேலை அறிவிச்சதுதான் விஜய் செஞ்ச சாதனை. இது அப்படி பார்க்கணும். அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்களேன், கரூர்ல 41 பேர் செத்தாங்க, அவங்க குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறதுன்னு விஜய் சொல்றாரு. சரி, இப்ப மாநாட்டுக்கு, விக்கிரபாண்டி மாநாட்டுக்கு இறந்துருக்கிறாங்க, மதுரை மாநாட்டுக்கும் இறந்துருக்கிறாங்க. ஏன் அவங்களும் உங்களை பார்க்க தானே இறந்து போனாங்க, உங்களுக்காக தானே, உங்க ரசிகர் தானே, உங்க தொண்டர் தானே, உங்களை பார்க்க இறந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஏன் அரசு பணி கொடுக்கல நீங்க? ஏன்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கரூர்ல இடைத்தேர்தல் வருது, அதுல ஜெயிக்கணும் இவரு, அதனால ஒரு தேர்தல் கண்துடைப்புக்காக இந்த அரசு பணி. அதை நாம் தமிழர் கட்சி வழக்கு போட்டு அதை தடுத்து நிறுத்திருக்கு. ஏன் அதை தடுத்து நிறுத்தணும்னா, பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் என்ன பண்றாங்க, இரவும் பகலும் தூங்காம 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கிறாங்க. படிச்சவனுக்கு உரிய அங்கீகாரம் இல்ல, உன்னை பார்க்க செத்து போனவங்களுக்கு எதுக்கு அரசு வேலை? இது நியாயமா இருக்கா? அதனாலதான் இது நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர் பாசறை இதை தலையிட்டு, இது தவறான ஒரு இதை அமல்படுத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு அதை தடுத்து நிறுத்தி இருக்குன்னு. ஒரு பக்கம் நீட் தேர்வு டெல்லியில ஆர்ப்பாட்டம் போராட்டம் நிறைய அடிதடி பண்ணிருக்காங்க, ஒரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஜனநாயக படத்தை கொண்டாடின்னு இருக்காங்க. இது ஒரு இளைஞர் எப்படி பாக்குறீங்க? ஜனநாயகத்தை நிலைநிறுத்த அங்க போராட்டம் நடந்தது, இங்க ஜனநாயகன் படம் டிக்கெட் வாங்க தமிழ்நாட்டுல இங்க போராட்டம் நடந்துட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு அவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான். ஏன்னா நாங்கெல்லாம் வடக்கங்க போராடிக்கிட்டு இருக்கோம், நீங்க என்னடா படத்துக்கு போய் டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த தமிழ்நாட்டோட இல்ல. மக்களுக்காக நிக்கிறேன், மண்ணுக்காக நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருல விஜய். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பிஜேபியின் கைப்பாவையாக தமிழக வெற்றி கழகம் செயல்படுகிறது என்பது இதுல தெரிஞ்சுக்கலாம். அண்மையில் சீமான் அவர்கள் நடிகர் சரத்குமார் ஒன்னா இருந்த ஒரு புகைப்படம் வெளியே வந்துச்சு. இதனால சீமான் அவர்கள் பிஜேபி பி டீம்ன்ற மாதிரி ஒரு கருத்து வருது, இது எப்படி பாருங்க? அப்போ ராஜ்குமார் அண்ணனும் சீமான் பெரியப்பாவும் 2 பேரும் ஒரு கூட்டத்துல கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ராஜ்குமார் அண்ணன் நாம் தமிழர் கட்சியின் பி டீம்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா அந்த தமிழக வெற்றி கழகம்? இதெல்லாம் ஒரு அவதூறு. இப்படியே கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே திமுக பேசுனா பிஜேபியோட பி டீமு, பிஜேபியை பேசினா திமுகவோட பி டீம், இப்படின்னு மாறி மாறி மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரி அவதூறுகளை கட்டவிழ்த்துறது தான் இந்த கட்சிகளோட. மக்கள் கட்ட எதுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தணும் ஒரு கேள்வி இருக்குல்ல. குறிப்பிட்டு தாவேகா நாம் தமிழர் கட்சி மட்டும் அடிக்கணும், அவங்களை அவதூறுப்படுத்தணும்னு ஒரு என்ன காரணம் இருக்கு, என்ன தேவை இருக்கு அந்த மாதிரி? ஏன்னா தோல்வி அடைஞ்ச ஒரு கட்சியா இருக்கு, அப்படின்னு எதுக்கு அவங்க அவ்வளவு விமர்சனம் வைக்கணும்? என்ன காரணம்னா, இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் கட்சிகள்லயே எந்த கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்தை கேள்வி கேட்கவோ விமர்சிக்கவோ அதிகாரம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே திருடி இருக்கான், ஊழல் பண்ணியிருக்கான், கொள்ளையடிச்சிருக்கான். ஆனா நேர்மையா மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பேசுற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி. நாம் தமிழ் கட்சி இருந்ததுன்னா நம்மள கேள்வியால சிதைச்சிரும் அப்படின்னு அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இந்த மாதிரி ஒரு அவதூறுகளை மக்கள் மத்தியில பரப்பி நாம் தமிழ் கட்சியை ஒண்ணுமே இல்லாம ஆக்குறது தான் இவங்களோட நோக்கமா இருந்துகிட்டு இருக்குன்னு. இப்ப அண்மையில ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் அவர்கள் ஒரு பெண்ணுகிட்ட ஆபாசமா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. இன்ஸ்டாகிராம் ஆபாசமா மெசேஜ் அனுப்பிச்சு இந்த மாதிரி வான்னு சொல்லிட்டு ஓப்பனா கூப்பிட்டாங்கன்ட்டு அவங்க பாத்தீங்கன்னா வழக்கு தொடுத்திருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு விஜய் வந்தாரு. இப்ப அந்த கட்சியில இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாம இருக்கு, இது எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்க,
பெண்களுக்கு பாதுகாப்புனா யாரு? தமிழக வெற்றி கழகம் தான். பெண்களுக்கு இந்த சொசைட்டில பாதுகாப்பு வலுப்படுத்தணும்னா, அதுக்கு ஆட்சிக்கு வரணும்னா தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, பெண்கள் பாதுகாப்பு மட்டுமே சொல்லி ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சினா தமிழக வெற்றி கழகம் தான். சும்மா அடிச்சு விடுறது. நாங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. என்னுடைய அம்மா, நண்பா, நம்பீசு, தோழி அப்படி இப்படின்னு சொல்றாருல்ல. இப்ப அவர் கட்சியில உள்ள நிர்வாகியே இந்த மாரி தவறு பண்ணியிருக்காரு. கண்டிச்சு ஒரு வார்த்தை அவர் பொறுப்புல இன்னும் இருந்துகிட்டு தானே இருக்காரு. ஏன் கண்டனம் தெரிவிக்கல? பெண்கள் பாதுகாப்பு மட்டுமே சொல்லி தான் இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சிக்கு வந்தது. பெண்களுக்கு நாங்க தான் வந்து சம உரிமை சமூகத்துல குடுப்போம். பெண்களுக்கு சரியான அதிகாரத்த நாங்க தான் குடுத்துருக்குறோம். பெண்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வ நல்ல பாதுகாப்பு வழங்கக்கூடிய கட்சினா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தான் சொல்லி தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது தமிழக வெற்றி கழகம். மாற்று கருத்து கிடையாதுண்ணே. இங்க பாருங்க, இப்ப ஆத்து மணல் கொள்ளையா? அது பண்றது யாருன்னா தமிழக வெற்றி கழகம் தான். இப்ப ஊழல் பண்றாங்களா? எப்படின்னா அந்த கமிஷன் வாங்குறாங்களா? அதுவும் தமிழக வெற்றி கழகம் தான். இப்ப பாலியல் புகாரா? அதுவும் தமிழக வெற்றி கழகம் தான். இது எல்லாமே பண்றதுதான் தமிழக வெற்றி கழகம். இப்ப பாருங்க, ஒரு திமுக எடுத்துக்கிட்டோம்னா, அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா, எல்லா கட்சிகள்லயுமே ஒரு சில பேர் இந்த மாரி இருக்கிறது இயல்புதான். ஆனா, மொத்த பேரும் இப்படி இருக்குதுன்னா, அது தமிழக வெற்றி கழகம் தான். பாலியல் வன்கொடுமை, இந்த கமிஷன் வாங்குறது, ஊழல் பண்றது, ஏமாத்துறது, ஆபாச வீடியோ எடுக்கிறது எல்லாமே தமிழக வெற்றி கழகம் தானே. இப்படி இருந்தா இந்த நாடை எப்படி அவங்க சரியான வழியில வழிநடத்த முடியும்? இங்க பாருங்க, தலைமை வந்து மேலதான் இருப்பாங்க. கீழ உள்ள மக்களை வழிநடத்துறது யாருன்னா, தலைமைக்கு கீழ இருக்கிற நிர்வாகிகள் தான் ஒரு தொகுதியோ, ஒரு மாவட்டத்தையோ கொண்டு போணும். அந்த நிர்வாகிகளே இந்த மாரி ஒழுங்கினத்தக்க செயல்ல ஈடுபடும்போது, ஒரு மாவட்டத்தை எப்படி முறையா கொண்டு போக முடியும்? ஒரு மாவட்டத்துல எப்படி குற்றங்கள குறைக்க முடியும்? இது என்ன விதமான ஐடியாலஜின்னு எனக்கு புரியலண்ணே. இதெல்லாம் கண்டும் கண்டுகொள்ளாம கடந்து போறாரே, இதுதான் பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காரு விஜய். இது வரைக்குமே ம். மேகதாதானிய பத்தி வாயே திறக்கல விஜய். ம். அந்த பக்கம் கர்நாடகால வாட்டாள் நாகராஜ் அவர் அத்திப்பள்ளியில ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றாரு. ஆனா கட்டிய தெருவுன்னு. ம். இது வரைக்கும் ஒரு முதலமைச்சரா வாயே திறக்கல. ம். அப்ப படத்துல நடிச்சுங்கிறப்ப வாயை திறக்கல. ம். இப்ப முதலமைச்சரா இருக்காரு. இந்த நிலத்தோட உச்சபட்ச அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கு. இப்பயும் வாயை திறக்காம இருக்காரு. மௌனம் காக்க என்ன காரணமா இருக்கும்? அண்ணா மேகதாது அணை எல்லாரும் போராடுறாங்க. இப்ப கம்யூனிஸ்டுகள் போராடுறாங்க. எனக்கு தண்ணி வரல, டெல்டாவுல பயிர்லாம் வீணாகுது, விவசாயம் பண்ண முடியல அப்படின்னு விவசாய சங்கங்கள் போராடு. எல்லாம் போராடுது. இவர் கண்டுகொள்ளாம இருக்கிறாருன்னா என்ன காரணம்? இப்ப நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த்ன்னு ஐயா இருக்கிறாங்க. மாண்புமிகு அமைச்சர் இருக்கிறாங்க. அவங்க தான் நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடர்ந்து எங்களுக்கு வந்து நாங்க வந்து டெல்டா பகுதியில மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விவசாயம் பண்ண முடியாம தவிக்கிறாங்க. எங்களுக்கு தண்ணி வரல. கர்நாடகத்துல இருந்து வாங்கி குடுங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு அழுத்தம் குடுக்கணும்ல. அவரு என்ன சொல்றாரு? ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் போய் திருவிழா மாரி கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இங்க பாருங்க, இந்த ஆடி மாதத்துல ஆடிப்பெருக்குன்னு ஒரு நாள் வரும். அததான் மக்கள் எல்லாரும் புது தண்ணி வந்துருச்சுன்னு திருவிழா மாரி கொண்டாடுவாங்க. இவருகிட்ட அத திருவிழா மாரி கொண்டாடணும்னு மக்கள் கேட்டா, அவரு என்ன சொல்றாரு? போய் ஜனநாயகன் படத்துல போய் திருவிழா மாரி கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாண்ணே, மக்கள் வந்து துன்ப துயரங்கள் படுறத பத்தியெல்லாம் இந்த அரசுக்கு எந்த கவலையும் இல்ல. மக்கள் தண்ணி இல்லாம இருக்கிறாங்களே, விவசாயம் பண்ண முடியாம தவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எந்த கவலையும் இல்ல. இவங்களுக்கு என்ன? சட்டமன்றத்துல போய் அப்பாவ காணோம்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு ரீல்ஸ் போடுறது. அது ஒண்ணு. போய் ஜனநாயகம் படத்தை போய் திருவிழா மாரி கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றது. இது 2ம் தானே இந்த தமிழக வெற்றி கழகத்தோட வேலை. இவங்க அரசியல் பண்ணணும்னு வரல. இந்த மக்களுக்கு இப்ப சீமான் பெரியப்பா என்ன சொல்றாங்க? அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவேற்றும் சேவையும் தான் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாலஜியும் இல்ல. ரீல்ஸ் எடுக்கணும், போடணும், மக்கள் மத்தியில நம்மளை பத்தி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும், அப்படியே நம்ம சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கணும். இதுதான் இந்த தமிழக வெற்றி கழகத்தோட அரசு. இதுபடி இந்த மக்கள் கஷ்டப்படுறதோ, காவிரில தண்ணி வராத பத்தியோ எந்த கவலையும் இல்ல தமிழக அரசுக்கு. அப்ப இது மொத்தத்துல ஆட்சி மாற்றம் கிடையாதுங்களா? எதுன மாற்றம்? எது மாற்றம்? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றம் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு சொன்னது. திமுக அதிமுக ஆட்சி காலத்துல என்ன நடந்ததோ அதேதான் இப்பயும் நடக்குது. இங்க பாருங்க, காவிரியில தண்ணி தரல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீட்டு தருவோம். கச்சத்தீவு மீனவர்களுக்கானது, தமிழகத்துக்கானது, நாங்கள் வந்தால் மீட்டு தருவோம். இன்னைக்கு வரையும் அதை பத்தி ஏதாவது காவிரி பத்தியோ இல்ல கச்சத்தீவை பத்தியோ ஒரு வார்த்தை 3 மாத காலங்கள் ஆகுது. ஒரு வார்த்தை ஏன் பேசல? இல்ல இப்ப ஏன் பேசல? சீமான் சொல்றீங்க. இப்ப சீமான் முதலமைச்சர் ஆயிருந்தா மட்டும் இந்த பிரச்சனை எப்படி தீர்த்து பாருன்றீங்க? உடனே நாங்க திருப்போன அதான் பெரியப்பா நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்களே, அதை செயல்படுத்தி முதல் வேலையா கச்சத்தீவை நாங்க மீட்டிருப்போம்.
முதல் வேலையா கச்சத்தீவு மீட்டிருப்போம். அதுக்கப்புறம் காவேரியில நீ அணை கட்டினா நாங்க உடைப்போம் அப்படின்னு சொல்ற ஒரு துணிச்சல், தைரியம் கொண்டவர் யாருன்னா பெரியப்பா செந்தமலன் சீமான் தான். சீமான் பெரியப்பா மட்டும் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு இருந்திருந்தா கர்நாடகாக்காரன் இந்த மாதிரி நாங்க வந்து அணை கட்ட போறோம்னு வார்த்தையை விட்டுருக்க மாட்டாரு. நாங்க இறங்கி போய் அடிச்சிருப்போம். மொத்தத்தில் ஆட்சி மாற்றம் கிடையாது. ஆட்சி மாற்றம் கிடையாது, மக்களுக்கு ஏமாற்றம். இப்ப நான் இவ்வளவு தெளிவா பேசுறேன்லண்ணே, இதே தாவேகாவுல உள்ள மாநில பொறுப்பாளர்களா இருக்கட்டும், இல்ல கிளை பொறுப்பாளர்களா இருக்கட்டும், யார்கிட்டயாவது போய் இந்த மாதிரி காவேரினா என்ன, கச்சத்தீவு மீட்னா என்ன, இதை சொல்லி நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்களே, இதை நீங்க அமல்படுத்துவீங்களா, இதை நீங்க சாதிச்சு காட்டுவீங்களா, மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்களா, ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாது. இப்ப கச்சத்தீவுன்னு கேட்டா என்னன்னு தெரியாது. கச்சத்தீவா அப்படின்னா அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க. இப்ப காவேரியில தண்ணி வரல, காவேரியா, காவேரினா யாரு, பொண்ணா, காவேரி வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய அரசியல். இப்ப நான் இவ்வளவு அரசியல் புரிதலோட இவ்வளவு தெளிவா பேசுறேன்னா ஒற்றை காரணம் தான், பெரியப்பா செந்தமலன் சீமான் ஊற்றிய அறிவுப்பால் தான் காரணம். வேற எந்த இதுவும் இல்லைண்ணே. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இத்தனை அமைச்சர்மார்கள் இருக்காங்கல்ல, அவங்கவுங்க துறையில சம்பந்தப்பட்ட ரிலேட்டடா எதுவும் பார்த்துருக்குறாங்களா? இப்ப கீர்த்தனா அக்கான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. போய் அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட தங்களோட அவங்களுக்கே இங்கிலீஷ் ஒழுங்கா தெரியாது. அது வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தான். அவங்களுக்கே இங்கிலீஷ் தெரியாது. வாட் இஸ் யுவர் ஃபாதர், உங்க ஃபாதர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு 6வது படிக்கிறவங்க அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. அந்த பொண்ணு அப்படியே தடுமாறி அப்படியே நிக்குது. இதெல்லாம் பாருங்க. ஆனா அவங்களுக்கே ஒழுங்கா இங்கிலீஷ் தெரியாது. இதெல்லாம் ஒரு விளம்பர அரசியலை மையமாக கொண்டுதான் இந்த தாவேக அரசு செயல்படுது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதான உண்மை. வெறும் விளம்பரம்ன்றீங்களா தாவேகா? ஆமா. அப்புறம் பொழுதேனைக்கு ரீல்ஸ், எதை எடுத்தாலும் ரீல்ஸ். போய் ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து ஒரு மனிதனா இருக்கிறான். நடிகர் எல்லாம் விட்டுருங்க, அரசியல்லாம் விட்டுருங்க. ஒரு மனிதன் இருக்கான். இப்ப நான் இருக்கேன்னா வைங்களேன், நான் என்ன பண்ணுவேன்? சாப்பிடணும்னா எப்படி சாப்பிடுவேன்? கையால எடுத்து எப்படி சாப்பிடுவேன்? இல்ல காலால சாப்பிடுவேனா? இல்ல இங்க பாருங்க. த டப்பாவை துறந்து சாதத்தை எடுத்து தன் கையால் வாயில் ஊட்டி கொண்ட விஜய். இது ஒரு விளம்பர அரசியலா இல்லையானே? இந்த மாதிரி ஏதாவது எந்த அரசாங்கமாவது இப்படி பண்ணுமா? மக்கள் வந்து வீதியில இறங்கி போராடுறான், அதை பத்தி எல்லாம் அந்த கவலை இல்ல. விளம்பரத்தை மட்டுமே மையமாக கொண்டுதான் இந்த அரசியல் இயங்குது. அவ்வளவுதானே. விஜயோட கடைசி படம்ன்ட்டு ஒரு அமைச்சர் வந்து அல்றாரு, ம். அவங்க கட்சியோட அமைச்சர். இது எப்படி பாக்குறீங்க? இதே கரூர் இறந்தாங்க, அதுக்கு அழல. இப்ப இந்த படம் கடைசி பண்றதுக்கு மட்டும் அழறாங்கல்ல. 41 பேர் செத்து போனாங்க. கண்ணீர் வரல. மாநாட்டுக்கு வந்து எத்தனையோ உயிரிழப்பு ஏற்பட்டது. அப்ப கண்ணீர் வரல. ஏன் இப்ப மட்டும் ஏன் கண்ணீர் வருது? அமைச்சர்மார்களுக்கு விஜய் அவர்கள்ட்ட ஒரு கிரேஸ் உண்டாக்கணும். நமக்காக உண்மையா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஐஸ் வைக்கணும்ல. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா விஜய் அவர்களை ஐஸ் வைக்கிறதுக்காக, அவங்கள வந்து ஏமாத்துறதுக்காக தான் இந்த முதலை கண்ணீர்லாம் வடிக்கிறாங்க இந்த அமைச்சர்மார்கள். படத்தை பார்த்து ஏங்க அழுவணும்? கரூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் மதியழகன் 41 பேர் செத்து போனப்ப ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாரா என்னன்னு தெரியல. ஆளே காணும். 1 மாச காலம் வலை வீச்சு தேட வேண்டியதா இருந்தது. அதுவும் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல. ஆனா இப்போ பாருங்க, உயிர் போனது அவருக்கு வந்து வருத்தம் அளிக்கல. படம் ஐயோ தலைவர் படம் முடிய போகுதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வைக்காங்க. இது என்ன, இதுல இருந்து என்ன தெரியுது? சினிமா மோகம். இதே நிலையில இன்னும் ஒரு 5 ஆண்டு, இன்னும் ஒரு 10 வருஷம் இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா நாடு சின்னாபின்னமாயிடும். நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு நடிகனை பிரதமராக்கியதன் விளைவு உக்ரைன் எனும் நாடு இன்னைக்கு சிதைஞ்சு போய் சின்னாபின்னமாயிடுச்சு. அதே போல ஒரு நடிகரை முதல்வராக்கியதின் விளைவு இந்த தமிழகம் இந்த 5 ஆண்டு படாத பாடு பட போகுது. பொறுத்திருந்து பாருங்க. படம்ன்றீங்களா? கண்டிப்பா.